சாப்பாடு சாப்பிடணும், உடை உடுத்திக்கணும். குளிர் காலத்தில் போய் கைத்தறி துணியை போட்டுட்டு வெளியில் ஓடக்கூடாது. அப்போ என்ன ஆகுங்க, செல்கள்லாம் குளிர்ச்சி அடைஞ்சி சளி பிடிச்சிடும், ஜன்னி தான் வைக்கும். அப்புறம் ஸோ நடைப்பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி முதலவற்றை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். காலையில் ஏச்சா கொஞ்சம் தூரம் அரை மணி நேரம் தான் நீங்கள் நடக்கணும். மெல்லன நடங்க. வள்ளலார் சொன்ன மாதிரி மெல்லன நட. ரொம்ப வேகமாக கை வீசி நடக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக நடந்து போயிட்டு வா. அதுவே பெரிய விஷயம் தான். மலம், சிறுநீர், வாந்தி, தும்மல் முதலிய வேகங்களை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. வந்தால் முடிச்சுங்க, அதை அடக்கக்கூடாது. கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளவும் கூடாது. மலங்களை நீங்க உட்காந்துட்டு சில பேர் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எனக்கு காலையில் ஏஞ்சி அதாங்க பிரச்சனையா இருக்கு, போய் உட்காந்து அரை மணி நேரம் ஆகுங்க, நியூஸ் பேப்பர் குடிச்சாதாங்க, இல்லைன்னா உள்ள வாயில் எதாவது வச்சாதாங்க வருது அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லாமல் போகணும்னா முறையான சாப்பாடு, முறையான அரை வயிறு சொல்றாங்க, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டியா இருக்கணும். வெந்நீரை பருக வேண்டும். வெந்நீரை பருகுவர் தண்ணீரை பருகக்கூடாது. அதாவது சுடு தண்ணி குடிக்கிறவங்க பச்சை தண்ணி குடிக்க கூடாது, பச்சை தண்ணி குடிக்கிறவங்க சுடு தண்ணி குடிக்க கூடாது. ஏன்னா ரியல் நீங்க ஏதோ ஒரு கண்ணாடி கிளாஸ்ல சுடு தண்ணியும் சாதா தண்ணியை எடுத்து ஊற்றி பாருங்க, அங்க என்ன கெமிக்கல் மாற்றம் நடக்குதுன்னு. அதே மாதிரி நம்ம உடம்புல மாற்றப்படுது. செல்கள் குழப்பம் அடைந்து விடும். இவன் என்ன செய்யறானே தெரியலையாப்பா அப்படின்னு அவங்கள குழம்பு போய் முற்று அவன் ஜவரியத்தை செய்யட்டும். அது எங்கேயா போய் ஒரு இடத்துல முட்டி நின்றுனவங்க செல்கள்லாம் ஒன்று இணைஞ்சி கடைசியில் போராட்டத்துக்கு தயாராகிடுவாங்க. அந்த போராட்டம் தான் நாம் அப்புறம் மருத்துவரோட போராட வேண்டிய வேலையிடும். அதை பார்த்துங்க. அதனால கெட்டு போன உணவை